தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் வசனம் 2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அப்பா, வானத்தையும் பூமியும் ஆண்டவரே உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையை நீங்க தர்றீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஒத்தாசை, எங்களுக்குரிய உதவி, எங்களுக்குரிய நன்மைகள் ஆண்டவரே, எங்களுக்குரிய விடுதலை ஆண்டவரே, எங்களுக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்பா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் ஒத்தாசையை நீங்க அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மிடத்துல ஆண்டவரே எல்லாம் உண்டு சுவாமி. நீர் ஐஸ்வர்ய சம்மன்னர் ஆண்டவரே. நீர் விடுதலை ஆக்குகிற தேவன் ஆண்டவரே. நீர் சுகப்படுத்துகிற தேவன் அப்பா. நீர் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் கண்ணீரை ஆண்டவரே அப்பா களிப்பாய் மாற்றுகிற தேவன் அப்பா. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த காரியத்திலே ஒத்தாசையும் உதவியும் நன்மையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அனுப்புகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையை அருளி செய்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.